ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 8ஓட வெயிட் லாஸ் ஃபுட்டு என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சொம்பு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு 15 நிமிஷம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ண எடுத்த உடனே ஹெவியாக பண்ண வேணான்ட்டு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். காலையில் ஒரு 10 மணி போல் ஒரு டம்ளர் மோர் குடிச்சிருந்தேன். இன்றைக்கி கடையில் வேலை இருக்குதுன்னு காலையில் சீக்கிரமாகவே போயாச்சு. அதனால் கடையிட்டே ஒரு டம்ளர் மோர் வாங்கி குடித்தாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்பா அங்கே மீன் குழம்பு வச்சுருந்தாங்கன்னு மீன் குழம்பும் மீனும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதனால் கொஞ்சமாக ஒயிட் ரைஸு மீன் குழம்பு ஊற்றி மதியானம் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நான் டயட்டுக்கு இந்த குழம்பு தான் இது தான் எடுக்கணுன்ட்டுல வீட்டில் என்ன செய்கிறனோ அதைவே அளவு கம்மியாக பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கிறேன். ஈவினிங் ஒரு 6 மணி போல் ஒரு டம்ளர் டீ குடிச்சிருந்தேன். இந்த டீயை இப்போ தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு டீயை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஒரு டாஸ்க்காக இருந்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 டீ 4 டீ குடிச்சிட்டு இருந்துட்டு அதை ஒரு டீயாக கம்மி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக் எடுத்துருச்சு. இப்போ எனக்கு அந்த டீ பெருசாக தெரிவிக்கல. ஒரு டீ மட்டும் குடித்தா போதுமானதாக இருக்குது. நைட்டு டிஃபனுக்கு ஒரு 2 பீஸ் மீன் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இந்த ஃபுட்டெல்லாம் தான் பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். இன்றைக்கி தான் எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வர ஃப்ரைடே வரைக்கும் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்குங்கிறத ஃப்ரைடே வெயிட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.